வந்துட்டோம். ஐயோ பேத்தி பேர் வேற என்னன்னு தெரியல. ஏமா யார் வெளியே கூப்பிடுறது? தாத்தா நீங்களா? ஆமாம்மா. நீங்க வர்றதா சொல்லவே இல்லை. உள்ள வாங்க தாத்தா, உள்ள வாங்க. வாங்க தாத்தா. என்னங்க அது வீடு இவ்வளோ குப்பையா வச்சிருக்கீங்க? வந்தோடனே நீங்கள் ஒன்றே பேச ஆரம்பிச்சிருவீங்களே. நான் எங்கே போட்டேன்? உங்கள் பொண்ணு தான் இந்த குப்பையெல்லாம் போட்டது. உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கேளுங்க. வெளியில் வந்திருக்கேன், கொஞ்சம் தண்ணி எடுத்து உட்காருங்க தாத்தா. ஆமாம், சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா தாத்தா? ஓ ஓ இந்த பைக்குள்ளே இருக்கா சாக்லேட்டு? சரி தாத்தா எடுங்க. சாக்லேட் வாங்கன்றாலே சாக்லேட்லாம் இல்லைம்மா. இல்லை சாக்லேட் இல்லாமல் எதுக்கு வந்தீங்க? எனக்கு சாக்லேட் தானே வேணும். சாக்லேட்லாம் தேவையில்லாதது. உனக்கு ஸ்கூலுக்கு புக்கு நோட்டு பேனெல்லாம் வேணும்ல, அதெல்லாம் இதில் இருக்குது. எனக்கு சாக்லேட் தான் வேணும். சாக்லேட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. போங்க தாத்தா. சொத்தை ஆயிடும். போங்க தாத்தா. இதெல்லாம் நமக்கு தேவையானது, நமக்கு அத்தியாவசியம்லாம் வாங்கிக்கணும், தேவையில்லாம் வாங்கக்கூடாது. இந்தா இதை குடி. கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துணுவாம்மா. நீங்கள் சாக்லேட் ஏன் வாங்கிட்டு வரல சொல்லுங்கள், அப்போ தான் நான் தண்ணி தருவேன். ஐயோ ஐயோ நான் எப்படி பேசுகிறேன்? நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிருவாங்க பார்த்தா என்ன எப்படி பேசுகிறேன்? சரி சமாளிப்போம். நாமா தாத்தாவுக்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டியா? சரி இருங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா தண்ணி. நன்றிம்மா. ஆமாம், பாட்டி எங்கே போனாங்க தாத்தா? தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக விட மாட்டியாம்மா மனுஷனா? பாட்டி எங்கன்னு தானே தாத்தா கேட்டேன். அங்கே தான் அவன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா இங்கே வந்தாலும் இவளே இதே பேசலாம்ல. சரி சமாளிப்போம். பாட்டி எங்க? இங்கே வந்து வந்து வயலில் நிறைய வேலை இருக்குதுமா, அதுதான். அப்போ நீங்கள் அவங்க கூட இருந்து வேலையை பார்த்துருக்கலாம்ல, இங்கே எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தான் நம்ம ஓடி வந்தோம். எனக்கு தெரியாதே. ஐயோ அது வந்து பாட்டி தான் பேத்தியெல்லாம் பார்த்து நீ வண்டி போ, நான் இன்னும் ஒரு நாள் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாம்மா. நீங்கள் வரும்போது பாட்டியையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நானே கால் வலி வண்டி பத்தாதுன்னு தலைவலியை வேற கூட்டிட்டு வர சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து பாட்டியும் ஒரு நாள் 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து வரோம். சரி பாட்டி அம்மா எங்க? அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, இன்னும் எதனா சமையல் எதனா செஞ்சீங்களா? நீங்கள் திடீர்னு வந்தால் நாங்கள் எப்படி சமைக்கிறது? முன்னாடியே சொல்லியிருக்கோம். நீங்கள் திடீர்னு வந்ததுனால நாங்கள் இனிமேல் தான் சமைக்கவே போகிறோம். சரிம்மா, தான் இந்த கொம்பை பிடி. இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுமா. அதெல்லாம் கரண்ட் இல்லை தாத்தா. கரண்ட் இல்லையா? ஐயோ அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லாத நம்ம இங்கே வந்து காற்று வாங்கலாம் பார்த்தா இங்கேயும் கரண்ட் இல்லை. சரி ஏசிலாம் யாருனா இருக்காமா? தாத்தா உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன வாங்கியா கொடுத்து அனுப்புனீங்க ஏசியை கேட்குறீங்க? ஐயோ நான் நேரம் கட்ட நேரத்தில் நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க? சரி அப்படியா? சரி நீ எத்தனாவது படிக்கிறம்மா? நானா 9வது படிக்கிறேன். 9வது படிக்கிறியா? சரி நல்லா படியே. சரி அம்மா வந்த பிறகு சொல்லு, தாத்தா கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சிக்கிறேன் கொஞ்சம். சாயிரன் இப்போ படுக்கிறீங்க? சரி. ஐயோ இங்கே இருந்தால் நம்மளை படுக்க கூட விட மாட்டேன் போல. சரிம்மா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். வெளியே எங்கே போக போகிறீங்க தாத்தா? இப்போ தானே வந்தீங்க. சும்மா எங்கன்னா பார்க்கில் நான் போயிட்டு வரேன். அட வாங்க தாத்தா, உட்காருங்க தாத்தா. அதெல்லாம் வேணாம். உட்காருங்க தாத்தா, கொடுங்க தாத்தா. ஐயோ வேணாம், வாய்த்தாதா கொடுங்க தாத்தா. ஐயோ விட மாட்டேன், வாங்கணும் கொஞ்சம் வெளில தாத்தா கொம்பு கொடுங்க. ஐயோ இங்கே இருங்க. ஐயோ என்னம்மா சொல்கிறேன். சரி இப்போ பாட்டி ஊரில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவன் நல்லா தான் இருக்கிறா, நான் தான் நல்லா இல்லை.
சரி தாத்தா. சரி அப்படி வெளில எங்கன்னா காற்று வருதா? வெளியே வரும் தாத்தா. வாங்க தாத்தா. தாத்தா கொம்பு வேணாம் தாத்தா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் தாத்தா. வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. தாத்தா வாங்க தாத்தா.